நல்ல தெளிவாக உங்களுக்கு காண்பிக்கின்ற காலமாக அமையப் போகின்றது. இது வரைக்கும் தகவல் தொடர்பு இல்லை, இளைய சகோதரினால் நம்மளுக்கு சப்போர்ட் இல்லை, இளைய சகோதரியாலும் சப்போர்ட் இல்லை, இளைய சகோதரனாலும் சப்போர்ட் இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருந்தில்லை. இனி அவங்களால சப்போர்ட் கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெறுகின்ற காலமாக அமையப் போகின்றது. இது வரைக்கும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருந்து வந்த பிரச்சனை கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மசனியெல்லாம் ஏற்பட்டு ரொம்ப கடுமையான தாக்கத்தெல்லாம் அனுபவிச்சுட்டாங்க. சுகம் என்பது இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு திருப்பியும் சுகம் கொடுக்கக்கூடிய காலம் ஏற்பட போகின்றது. அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய காலம் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது. தகவல் தொடர்பு, முதல்ல தகவல் தொடர்பு தான் ஒரு மனிதனுக்கு முன்னேற்ற பாதை. அந்த தகவல் தொடர்பு கட்டாயிடுச்சுனாவே எல்லா விதமான பரிபாலமும் கட்டாயிடும். அந்த தகவல் தொடர்பு முன்னுரிமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை இறைவன் நம்மளுக்கு வகுத்தளிக்க போகிறார். உங்களுக்கான மூலதனத்தை கொடுக்க போகுது. கேட்குற இடத்துல லோன் வாங்கி தரேன்னா கண்டிப்பாக லோன் கொடுக்கும். இது வரைக்கும் எல்லா கையெழுத்து இருக்குதையா, லோன் தான் சாங்ஷன் ஆக மாட்டேதுன்னா அந்த வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். ரியல் எஸ்டேட் போட்டுட்ருக்கையா, ஒன்றுமே பண்ண முடியல சுவாமி, விற்பனையே ஆகலை நிலம், அந்த விற்பனை ஆகக்கூடிய அளவுக்கு இந்த ப்ராஃபிட் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு அதை விற்பனை செய்து கொண்டு உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலம். நம்ம இடத்தையே நாம் ரியல் எஸ்டேட் போட்டுட்ருக்கையா, ஒன்றும் விற்பனை ஆகலாம், அது இப்பொழுது பாக்கியமாக மாறி உங்களுக்கு விற்பனை கொடுத்து பெரிய லெவலில் சக்ஸஸ் தருகின்ற காலத்தை இது ஏற்படுத்தி தரப்போது இந்த சுக்கிர பெயர்ச்சி. இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, சுக்கிர பெயர்ச்சி 1/6/2025 முதல் 29/6/2025 வரைக்கும் நடைபெறக்கூடிய, அதாவது மீனத்திலிருந்து இடம்பெயர்ந்து மேஷத்துக்கு வரார். இது வரைக்கும் உச்சம் பெற்று வக்கரம் சார்ந்த விஷயங்கள் நிவர்த்தி அடைஞ்சிருந்தார். சுக்கிர பகவான் சனியோடவும் ராகுவோடும் தொடர்பு கொண்டிருந்தார். ஒரு 5 மாத காலங்கள் அவருக்கு தொந்தரவான விஷயத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு மனிதன் வாழ்வில் போராட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சுக்கிரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கிர பயிற்சியை நடைபெற்றது. நிறைய பேருக்கு மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் திருமண பாக்கியம் எல்லாம் கிட்டியது. குருவோட பார்வை இல்லாமலும் நிறைய பேருக்கு இந்த திருமண பாக்கியம் எல்லாம் கிட்டது. எதனாலலாம் பகவான் சுக்கிர பகவான் அங்கே இருந்ததால் எல்லா சுகபோகத்தையும், திடீர் திருமண யோகம், காதல் திருமணம் யோகம் எல்லாம் நிறைய பேருக்கு நடந்தது. நல்லதும் நடந்தது சில பேருக்கு. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் பாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, இந்த கும்பராசிக்கு சுக்கிர பயிற்சி எவ்வாறு இருக்க போது 1/6/2025 முதல் 29/6/2025 வரைக்கும் பகவான் இதுவரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று காணப்பட்டு வக்கரம் நிவர்த்தி எல்லாத்தையும் இருந்தார். தகுதியான வருமானங்கள் எல்லாத்தையும் கொடுத்தார். நிறைய பிரச்சனையிலேருந்து உங்களை மீட்டெடுத்தக்கூடிய காலமே இந்த சுக்கிர பெயர்ச்சி தான். கும்பராசிக்கு எது தடையாக இருந்ததோ அதெல்லாம் மீட்டெடுத்ததுக்கு அமைப்பே இந்த சுக்கிர பெயர்ச்சி மட்டுமே. அவர் 2ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது, அதாவது 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது அந்த அதாவது மீனத்தில் இருந்து மேஷராசிக்கு சென்றார். கூட்ட கிரகங்களின் அமைப்பால் நம்மளுக்கு செயல் திட்டங்கள் உருவம். அவரே தான் நம்மளுக்கு 1, 2, 3 4ஆம் அதிபதியாகவும் அவரே தான் 9ஆம் அதிபதியாகவும் வரார். நம்மளுக்கு 9ஆம் அதிபதியும் அவரே தான். இது வரைக்கும் சரியான முறையில் நான் பிஸ்னஸ் பண்ண முடியல சுவாமி, 4 என்பது தொழில், 4 என்பது கல்வி, 4 என்பது உடல் அமைப்பு. அவர் 3ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் வெளி ஆட்கள் மூலியமாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தீர்த்து வடிவர போகிறீங்க. 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் கட்டாயிடுச்சு. நம்ம கம்யூனிகேஷன் இது வரைக்கும் கிடைக்காத அமைப்பெல்லாம் இருதில்லை. அந்த தகவல் தொடர்பு இனி கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம். தகவல் தொடர்பு இல்லாமல் நாம் வாழ்ந்துட்டோம். இனிமேல் தகவல் தொடர்பு நன்றாக அமையக்கூடிய காலம் ஏற்படுத்த போகின்றது. அவரிடத்துலேருந்து நேரடி பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கறதால அந்த பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வலுத்து உங்கள் வாழ்வில் ஏற்பட்டிருந்த தடையான விஷயங்கள், உங்கள் வாழ்வில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருந்ததோ அவை எல்லாம் இப்போ முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு சொத்துக்கள், பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், நம்ம மூதாதையருடைய சொத்துக்கள் எல்லாம் என்னங்க அப்படியே கிடக்குதுங்க. அந்த பிரச்சனையெல்லாம் விட்டு விலகிடுச்சுன்னா எனக்கு தொந்தரவான விஷயத்துலேருந்து நான் வெளிப்படுவேன். அதையும் கையை போட மாட்டேன்னா இனிமேல் அந்த சர்வே பிரச்சனை, இந்த பிரச்சனை, நிலவலம் அளக்கக்கூடிய பிரச்சனை, இதிலேருந்து நாம் வெளிவந்து அந்த பிரச்சனையை தீர்த்து நம்மளுக்கு என்ன சேரணுமோ அதெல்லாம் சேர்க்கக்கூடிய காலமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது. கம்யூனிகேஷன் தாங்க முக்கியம். அந்த கம்யூனிகேஷன் கிடைச்சிட்டாவே போதும். எல்லா விதமான பரிமாற்றமும் உங்களுக்கு நல்ல தெளிவாக உங்களுக்கு காண்பிக்கின்ற காலமாக அமையப் போகின்றது. இது வரைக்கும் தகவல் தொடர்பு இல்லை, இளைய சகோதரினால் நம்மளுக்கு சப்போர்ட் இல்லை, இளைய சகோதரியாலும் சப்போர்ட் இல்லை, இளைய சகோதரனாலும் சப்போர்ட் இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருந்தில்லை. இனி அவங்களால சப்போர்ட் கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெறுகின்ற காலமாக அமையப் போகின்றது.
இது வரைக்கும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருந்து வந்த பிரச்சனை கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியெல்லாம் ஏற்பட்டு ரொம்ப கடுமையான தாக்கத்தெல்லாம் அனுபவிச்சுட்டாங்க. சுகம் என்பது இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு திருப்பியும் சுகம் கொடுக்கக்கூடிய காலம் ஏற்பட போகின்றது. அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய காலம் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது. தகவல் தொடர்பு, முதல்ல தகவல் தொடர்பு தான் ஒரு மனிதனுக்கு முன்னேற்ற பாதை. அந்த தகவல் தொடர்பு கட்டாயிடுச்சுனாவே எல்லா விதமான பரிபாலமும் கட்டாயிடும். அந்த தகவல் தொடர்பு முன்னுரிமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை இறைவன் நம்மளுக்கு வகுத்தளிக்க போகிறார். இனி எல்லாம் சக்ஸஸ் என்று சொல்லக்கூடிய விளம்பரமாகட்டும், விளம்பர பகலையாகட்டும், எல்லாத்தையுமே பேனர் வைக்கல ஐயா, ஒரு அடையாளமே தெரியல சுவாமி, நான் ஒரு ஸ்டோர் வைக்கிறேன், ஒரு ஸ்டோர் வச்சு வியாபாரம் நடத்திட்டு இருக்கேன்னா அதுக்கு முக்கியமாக மூலதனமாக என்று சொல்லக்கூடிய விளம்பர பலகை, விளம்பரம் என்று சொல்லக்கூடிய மீடியாஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் ஏற்படுத்த முடியாமல் இருந்து என் வியாபாரம் குன்றி போச்சுன்னா இனி அதெல்லாம் எடுத்து செய்ய போகிறீங்க. எல்லாம் என்னென்ன முடக்கப்பட்டதோ அதெல்லாம் எடுத்து செய்யறதுக்கு இந்த சுக்கிர பகவான் உதவியாக இருந்து உங்கள் கம்யூனிகேஷனை வளர்த்து விடுவார். மார்க்கெட்டிங், நம்ம மார்க்கெட்டிங் செய்யணுன்னு சொன்னாவே அந்த மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஷேர் மார்க்கெட் முதல் கொண்டே சொல்கிறேன். அதுக்கு உன்னதமான அமைப்பு யாரான சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துலேருந்து வெளியூர் ஆட்கள், வெளியாட்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், நம்ம பிரான்ச் இங்கே மட்டுமே ஓப்பன் பண்ணி 100 இடத்துல ஓப்பன் பண்ணலாம் சுவாமி, அதெல்லாம் இன்றைக்கி முன்னேற்றம் தானே, கண்டிப்பாக முன்னேற்றம் தரப்போகுது. இடைவிடாமல் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள், கடன் தொல்லை, நோய் தொல்லை, கடனால் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம், மனுஷனால் வேலை செய்ய முடியல சுவாமி, இந்த மாதிரி பிரச்சனையை எப்படி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம முன்னேற்ற பாதைக்கு எடுத்துட்டு இந்த சுக்கிர பயிற்சி நமக்கு எதனா ஒரு சப்போர்ட் பண்ண கண்டிப்பாக பண்ணும். உங்களுக்கான மூலதனத்தை கொடுக்க போகுது. கேட்குற இடத்துல லோன் வாங்கி தரேன்னா கண்டிப்பாக லோன் கொடுக்கும். இது வரைக்கும் எல்லா கையெழுத்து இருக்குது ஐயா, லோன் தான் சாங்ஷன் ஆக மாட்டேதுன்னா அந்த வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். ரியல் எஸ்டேட் போட்டுட்ருக்க ஐயா, ஒன்றுமே பண்ண முடியல சுவாமி, விற்பனையே ஆகலை நிலம், அந்த விற்பனையை ஆகக்கூடிய அளவுக்கு இந்த ப்ராஃபிட் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு அதை விற்பனை செய்து கொண்டு உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலம். நம்ம இடத்தையே நாம் ரியல் எஸ்டேட் போட்டுட்ருக்கோம் ஐயா, ஒன்றும் விற்பனை ஆகலாம், அது இப்பொழுது பாக்கியமாக மாறி உங்களுக்கு விற்பனை கொடுத்து பெரிய லெவலில் சக்ஸஸ் தருகின்ற காலத்தை இது ஏற்படுத்தி தரப்போது இந்த சுக்கிர பெயர்ச்சி. 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டு செவ்வாயோட வீட்டில் சம்பந்தப்படுவது விற்பனை மேலோங்கக்கூடிய காலமாகும். விளம்பர பலகை அறிமுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும், இதுவரைக்கும் கிடைக்காத கம்யூனிகேஷன், இதுவரைக்கும் இளைய சகோதரனால் கிடைக்காத சப்போர்ட், இளைய சகோதரியால் கிடைக்கக்கூடிய சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு உன்னதமாக மாறி பெரிய முன்னேற்ற பாதையை வழிநடத்தக்கூடிய காலமாக இந்த கும்பராசிக்கு இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் கணவன் மனைவி உறவில் ஏற்பட்டு வந்த விரிசல்கள், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்பட்டு வந்த விரிசல்களில் இந்த சுக்கிர பயிற்சி ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாற்றி அமைச்சு நிறைய எண்ணம் தான். அவங்க நவ கிரகங்கள் கொடுக்கக்கூடியது இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் நம்மளுக்கு நல்லதை கொடுக்குது. நல்ல நெகட்டிவ் கொடுக்குறதுலாம் நெகட்டிவ் கொடுத்து நம்மளுக்கு பிரச்சனையை தரக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்துது. எண்ணம் தான் செயலே. ஒரு மனிதனுக்கு நல்லதையும் கெட்டதையும் எடுத்து சொல்வது எதுனா அவருடைய எண்ணங்கள் செயலுங்க தான். அந்த எண்ணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தி தந்து பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை வலுத்து தந்தைக்கும் நமக்கும் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அதெல்லாம் நீடு கொடுத்து பெரிய லெவலில் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாகும். திருமண பந்த உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலமாகும். இந்த காலம் உறுதிப்படுத்தக்கூடிய காலமாக கும்பராசிக்கு இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.